ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ 2024க்கான ரேங்க் அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறீங்க. வீடியோ மூலமைக்கு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்ஏ 2024 ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 to 77.5 வரைக்கும் கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அண்டு கவர்மெண்ட் ரேங்க் இது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,97,601 மெம்பர்ஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு 7.5 ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31,788 மெம்பர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ரேங்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 7.5 சரிங்களா. ஸோ ஜென்ரல் ரேங்கை பொறுத்த வரைக்கும் யார் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, யாருக்கு போட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7,813 மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அண்டு பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 89,248 மெம்பர்ஸ் இருக்காங்க. பிசிஎம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9617 அதாவது 9,617 மெம்பர்ஸ் இருக்காங்க. அடுத்து எம்பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 57,818 மெம்பர்ஸ் இருக்காங்க. எஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27,684 இருக்காங்க. எஸ்சிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,294 மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் எஸ்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,127 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதாவது ஜென்ரல் ரேங்கை நம்ம இப்படி பார்க்கக்குள்ள எந்த கம்யூனிட்டிக்கு போட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, இவங்க 3 பேத்துக்கு இருக்குது. அண்ட் எஸ்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக லாஸ்ட்டாக கூட ஒரு கவுன்சிலிங் இருக்குது. சப்போஸ் இதில் அலாட் ஆகல மீன்ஸ் அதில் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியிலையுமே வந்துட்டு 7,813 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இது ப்ரீவியஸ் இயரை காட்டிலுமே வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன அப்படின்னு தான் சொல்லி நம்ம சொல்ல முடியும் சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்டு பிசி உங்களுக்கு ஆக்சுவலி 15% சீட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒதுக்கியிருப்பாங்க சரிங்களா. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸில் உங்களுக்கு வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அதனால வந்துட்டு கொஞ்சம் காம்படிஷன் இருக்குன்னு தான் சொல்லணும். எந்த கேட்டகரிக்கு வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லும்போது பிசி அண்ட் எம்பிசி, அடுத்ததை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, இந்த 3க்கும் வந்துட்டு கவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஓசிக்குமே வந்துட்டு போட்டி அதிகமாக இல்லை இருக்குது சரிங்களா. இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் 7.5 இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் 1லேருந்து 31 அதாவது 31,788 பேருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 359 மெம்பர்ஸ் வராங்க. பிசியில் வந்து 10,150 மெம்பர்ஸ் வராங்க. அண்டு பிசிஎம்ல வந்துட்டு 817 வராங்க. எம்பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 12,500. எஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,050 வராங்க. எஸ்சிஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,552 வராங்க. அண்ட் எஸ்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 319 வராங்க. ஸோ இவங்க 7.5 ரிசர்வேஷனோட இதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசியில் வந்துட்டுமே இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. அண்ட் பிசி அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் அதிகமாக எடுத்தனால அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக எடுத்திருக்காங்க, அதாவது நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால உங்களுக்கு வந்துட்டு சீட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பிசி, எம்பிசி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி இவங்களையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 கேட்டகரியில் சீட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இன்டேக்கை வந்து எடுத்திருப்பாங்க போல். அதாவது நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் போட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி நம்ம சொல்லணும் சரிங்களா. ஸோ அதனால் எனிவே நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டில் அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ சாய்ஸ் லிஸ்ட் வந்து நிறைய காலேஜஸ் வந்து உள்ளே வந்து சாய்ஸ் லிஸ்ட்டு கொடுங்க. ஸோ நல்ல ஒரு காலேஜஸ் கிடைக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு டிஓடியிலேருந்து அவர் வெளியிட்ட ஆணையர் கூட அதை தான் வந்து சொல்லியிருந்தார் சரிங்களா. வீரராகவராவ் அப்படின்றவர் வந்துட்டு அதை தான் சொல்லியிருந்தாரு. சாய்ஸ் லிஸ்ட்டில் சாய்ஸ் நீங்கள் உள்ள வைக்கும்போது நிறையா நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து வைக்க சொல்லி அவர் கூட சொல்லியிருந்தாரு. ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் வந்துட்டு அந்த ஹெல்ப் ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதை ஃபில் பண்ணுங்கள். சாய்ஸ் லிஸ்ட் நம்மள இருந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க உங்களுக்கு சரிங்களா. அண்ட் ஆல்சோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3யோட போட்டி அப்படி இருக்குது அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் வரப்போது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க, அந்த வீடியோ மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.